ஹலோ காய்ஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 9 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு மொத்தமா 20 கிளிப்ஸ் கிவ் அவேல கொடுக்க போறோம். இந்த கிவ் அவேல கலந்துக்கிடணும் அப்படின்னா வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஹாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த கிவ்அவே சம்பந்தமா உங்ககிட்ட எந்தவித பணமும் கேட்க மாட்டோம். ஸோ கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட மயில் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு, சகல இது மாதிரி வீட்டுக்கு மீடியாக்காரவங்களும் அந்த மகளிர் அணியிலேருந்து ஒரு சில பேர் வந்திருந்தாங்க. அத்தைக்கு வந்து அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அத்தையும் சரி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா? மயில சொல்றாரு, அது மட்டும் இல்லாம ஒரு 50 பேருக்கு வந்து லேப்டாப்பும், ஒரு 10 பேருக்கு ஆட்டோவும், கொஞ்சம் பேருக்கு வந்து 1,00,000 பணமும் தொழில் பண்றதுக்காக தரேன் அப்படின்னு அத்தை சொல்லியிருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா? அப்ப மயிலு சொல்றாரு, சகல இதெல்லாம் அத்தை எதுக்காக தெரியுமா பண்றாங்க? அவங்க மேல ரொம்ப பெரிய தப்பு வந்துச்சுல்ல. சோ அந்த தப்பை வந்துட்டு போக்குறதுக்காக மீடியாவெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ண போறாங்க போல. சோ அத்தை பண்றது எனக்கு தெரிஞ்சு சரிதான். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, கொஞ்ச நாளா அத்திக்கு வந்துட்டு கெட்ட பேர் கிடைச்சிச்சுல்ல. சோ அதை அப்படியாவது நல்ல வழியில மாத்தணும் அப்படிங்கறதுக்காக அத்தை இப்படி முடிவு பண்ணியிருப்பாங்க போல. மயிலு சொல்றாரு, ஆமா சகல, ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் பயமா இருக்கு. கண்டிப்பா இந்த விழாவை தடுக்கிறதுக்காகவோ இல்ல அத்தைக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறதுக்காகவோ அந்த சந்திரா சிவனாண்டி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சோ அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது அத்தைய வந்து காப்பாத்தி நல்லபடியா இந்த விழாவை முடிக்கணும். அத்தைக்கு எந்தவித களங்கமும் வரக்கூடாது. ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். சோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலும், சரிங்க சகல, ரேவதி இன்னும் வீட்டுக்குள்ள வரவே இல்லை. ரேவதி பிடிவாதத்தோட இன்னும் வெளியில தான் உட்கார்ந்துருக்கா. ஹீரோ சொல்றாரு, நானும் முடிஞ்ச அளவுக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்னால எந்த வகையிலையும் உண்மையை கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயிலு சொல்றாரு, சரிங்க சகல, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போதைக்கு அத்தியோட அந்த அந்த தின விழா நல்லதா நடக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அதுக்கான பத்திரிக்கை வச்சிருக்கீங்களா? அவரு சொல்றாரு, வச்சிருக்கேன் சகல, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறாங்க. ஹீரோ அதை பாக்குறாரு. பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இதுல என்ன என் பேர் போட்டிருக்கு? அத்தைக்கு நான் அவார்ட் கொடுக்கற மாதிரி போட்டிருக்கே. மயிலு கேக்குறாரு, என்ன சகல சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா இத பாருங்களேன் அப்படின்னு சொல்ல மயிலு வந்து வாங்கி பாக்குறாரு. வாங்கி பார்த்தா அதுல நம்ம ஹீரோட பேர் இருக்கு. அதை பார்த்ததும் மயிலு சொல்றாரு, என்ன சகல இது? அத்தை சரியா பார்க்காம வந்துட்டு இதை சரின்னு சொல்லியிருப்பாங்களோ? அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சாதான் நினைக்கிறேன். அத்தை சரியா கவனிக்காம அவங்க பாட்டுக்கும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீடியா பீப்புள் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா நான் தான் அவார்ட் கொடுக்குற மாதிரி வரும். அத்தை அந்த நேரத்துல எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அவங்களுக்கு என் மேல பயங்கர கோவமா இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அதுக்கு மயில் சொல்றாரு, சகல இருக்கட்டும், உங்களை எத்தனை தடவை அத்தை மட்டம் தட்டி பேசினாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு பாடம் தான் நீங்க புகட்ட போறீங்க. நீங்க கவலைப்படாதீங்க சகல, அத்தை கண்டிப்பா உங்க கையில இருந்து இந்த அவார்டை வாங்கிதான் ஆகணும். வேற வழியே இல்லை. அத்தை மீடியா பீப்புள் எல்லாரையுமே வர சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா எல்லாருக்கும் முன்னாடியிலையும் அத்தை உங்களுக்கு இதை கொடுத்துதான் ஆகணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்து இதை எனக்கு சாதகமாலாம் நான் சொல்லவே இல்லை. அத்தை பாவம் அத்தனை பேருக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு நிப்பாங்க. அதான் எனக்கு கவலையா இருக்கு. மயில சொல்றாரு, சகல அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வில்லி வந்து நேரா அவங்க புருஷனை போய் பாக்குறாங்க. அவர் கேக்குறாரு, சொல்லுமா சந்திரா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க பாத்தீங்களாங்க, அக்கா கறியை எப்படியாவது அவமானப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அவளுக்கு அவார்டு கொடுக்க போறாங்களாம். அவளும் ஒரு சில பெண்களுக்கு மடிகணினி அப்புறம் ஆட்டோ எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்மளோட வேலை என்ன தெரியுமா? எப்படியாவது அந்த லேப்டாப் யாரு கைக்கும் வரவிடாம தடுக்கணும். நீங்க அந்த வண்டியை மட்டும் ஸ்டாப் பண்ணிடுங்க. வண்டியை ஸ்டாப் பண்ணி வேற எங்கேயும் கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அக்கா கறிய அவமானப்படுத்திடலாம். அப்புறம் அந்த மீடியா எல்லாருமே சேர்ந்து அக்காவை ரொம்ப மோசமா பேசுவாங்க. என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சூப்பர் சந்திரா, சூப்பர் பிளான், இதே மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, சரிங்க நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கப்புறமா சந்திரா என்ன பண்றாங்கன்னா நேரா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஈஸ்வரி வந்துட்டு சொல்றாங்க, சந்திரா நாளைக்கு வந்துட்டு உமன்ஸ் டேக்காக நிறைய பேருக்கு இந்த லேப்டாப் ஆட்டோ எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேனே, எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். சோ நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, அடியே அக்கா கறி, நாளைக்கு எதுவுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போறது இல்ல. அதனால மீடியா எல்லாருமே சேர்ந்து உன்னை பொய் சொல்றவ அப்படின்னு சொல்லி பத்திரிகையில உன்னை நாரடிக்க போறாங்க. இது எல்லாமே நாளைக்கு நான் நினைச்சது நடக்க போகுது. நகை விஷயத்துல வேணும்னா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு வில்லி செம ஹாப்பியா இருக்காங்க. மறுநாள் காலை எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, நீ வீட்டுக்கு வெளியிலே உட்காந்துக்க, நான் வேணான்னு சொல்லல, ஆனா இப்ப நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு நீ வந்துதான் ஆகணும். ரேவதி சொல்றாங்க, சரி நான் வரேன் அப்படின்ட்டு. எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. அப்ப வரைக்குமே ஈஸ்வரிக்கு தெரியல நம்ம ஹீரோ தான் அந்த அவார்டை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஈஸ்வரிக்கு தெரியல. ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. அப்போ அந்த மடிக்கடினி வரதுக்கான டைம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, என்னடா இது, மடிக்கணினி இந்நேரம் வந்திருக்கணும், ஏன் இன்னும் வரல, ஏன் இன்னும் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. அப்பதான் வில்லி நேரம் அவங்க அக்கா கிட்ட, அக்கா அந்த லேப்டாப் கொண்டுட்டு வரவங்களுக்கு நானும் போன் அடிச்சு பார்த்தேன், யாருமே எடுக்கவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியலையே. ஈஸ்வரி சொல்றாங்க, இருடி அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க போல, அதான் போன் எடுக்கல. வில்லியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்ணி, என்னங்க கரெக்டா இந்த ரூட்ல தான் அந்த வண்டி வருது அப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அந்த வண்டியை மட்டும் எப்படியாவது நிப்பாட்டிட்டீங்கன்னா போதும். அவர் சொல்றாரு, அதெல்லாம் வண்டியை நிப்பாட்டிட்டேன், வண்டியை நிப்பாட்டி அந்த ஆளை அடிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு வந்து நான் குடோனுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். நீங்க கவலைப்படாத, இந்த வண்டி கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வராது. இதை கேட்டதும் செம்ம ஹாப்பி ஆகுறாங்க வில்லி. சூப்பருங்க, இதுக்கப்புறம் அக்கா கறி எப்படி இத்தனை பேருக்கும் லேப்டாப் கொடுக்க போறா அப்படிங்கிறத பாக்குறேன். எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு அக்கா கறியை அவமானப்படுத்த போறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா சந்திரா, நகை விஷயத்துல அவ எஸ்கேப் ஆயிட்டா, ஆனா இந்த விஷயத்துல அவ எஸ்கேப் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வில்லி முத்து வராரு. முத்து வந்துட்டு, மவனே சூப்பர்டா, இந்த வாட்டி ஈஸ்வரி அவமானப்பட்டு நிக்க போறா, அவளே மீடியாக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு சரியான ஆப்பு வச்சுக்கிட்டா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா நான் திரும்ப திரும்ப போன் அடிச்சு பார்த்தேன், அந்த வண்டில இருந்து யாருமே போன் எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, சரி இரு நான் போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு போன் பண்றாங்க. பார்த்தா இதுல இருந்து யாருமே போன் எடுக்கல. இதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா அது, ஒருத்தரும் போன் எடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு ஈஸ்வரி குழப்பத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் மயிலு, ராஜா, ரேவதி எல்லாரும் வராங்க. வந்துட்டு மயிலு கேக்குறாரு, அத்தை என்னாச்சுத்த, இந்நேரம் வந்துட்டு அந்த லேப்டாப் கொடுக்குற கம்பெனி வந்திருக்கணும், ஏன் தவறல, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு, நான் லேப்டாப் கொண்டுட்டு வர சொன்ன அந்த ஆளு இன்னும் வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. இதை கேட்டதும் மயில சொல்றாரு, அத்தை என்னத்த கடைசி நேரத்துல எப்படி சொல்றீங்க, எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, ஏற்கனவே உங்களை பத்தி எப்படா தப்பா எழுதுறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல வேற நீங்க எப்படி சொல்றீங்களே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, எப்படியும் வந்துருவாங்க, இருங்க நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஃபோன் பண்றாங்க. பார்த்தா ஃபோன் எடுக்கவே இல்லை. மயில இதையெல்லாம் பார்த்துட்டு சரிப்பட்டு வராது, சகலைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, மாப்பிள்ள கரெக்டா அந்த சிவனாண்டி வேலையை காமிச்சிட்டான், லேப்டாப் வந்துட்டு இங்க வரவே இல்லை, அத்தை வந்து நம்பிக்கையை கைவிட்டுட்டாங்க, கண்டிப்பா வந்துட்டு லேப்டாப் வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப என்ன சகலை பண்றது, இப்ப எங்க இருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அந்த மேனேஜரோட நம்பரை மட்டும் எனக்கு அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் மயிலும் சரிங்க சகலை அப்படின்ட்டு அந்த மேனேஜரோட நம்பர் அனுப்புறாங்க. ஹீரோ அந்த மேனேஜரோட நம்பர் எடுத்துக்கிட்டு நேரா நம்ம சரவணன் இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக லொகேஷன் தேவைப்படுது, நான் ஒரு நம்பரை அனுப்புறேன், அந்த நம்பர் கடைசியா எங்க ஆன்ல இருந்துச்சு அப்படின்னு மட்டும் நீங்க சொல்றீங்களா. அவரு சொல்றாரு, சரி கார்த்தியை அனுப்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா நம்பரை எல்லாம் அனுப்புறாங்க. நம்பர் அனுப்புனதும் அவர் அந்த நம்பர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு மெசேஜ் பண்றாரு, நண்பா எல்லா அட்ரஸும் அனுப்பிட்டு அதுல பாத்துக்க அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அதை பாக்குறாரு.
பார்த்ததும் ஒரு இடத்துல ஆன் ஆகியிருக்கு. உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கார் எடுத்துட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா கரெக்டா அந்த லேப்டாப் இருக்கிற வண்டி இருக்கு. அப்ப ஹீரோ டக்குன்னு அங்க உள்ளவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த லேப்டாப் வண்டியை ரெக்கவர் பண்ணி நேரா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு அனுப்புறாரு. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு அந்த லேப்டாப் வண்டி வருது. இதை பார்த்ததும் வில்லிக்கு ஷாக்கு. வழக்கம் போல அந்த டிரைவர் பையன் வேலையை காமிச்சிட்டானா அப்படின்ட்டு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் மயிலு நினைக்கிறாரு, நல்ல வேலை சகல தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருப்பாரு போல அப்படின்ட்டு மயிலு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த லேப்டாப்பை எல்லாம் இறக்குறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் வந்துட்டு அந்த லேப்டாப்பை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்றாங்க, இது மாதிரி ஈஸ்வரி மேடம் இதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கௌரவிக்கிற விதமா அவங்களுக்கு வந்து நாங்கள் அவார்ட் கொடுக்க போறோம். அது வேற யாரும் இல்லை, இன்னைக்கு இந்தியாவிலேயே கொடிகட்டி பறக்கிற 5000 கோடி சொத்துக்கோட அதிபதியான கார்த்திகேயன் அவர் தான் வந்துட்டு அவார்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. என்னது இவனா அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்குள்ள கோட் சூட் போட்டுக்கிட்டு செம மாசா கிளம்புறங்குறாரு. அதை பார்த்ததும் நம்ம வில்லிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இவன் கையில இருந்தா நம்ம வந்து அவார்ட் வாங்க போறோம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்க தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவங்களாம் ஏற்பாடு பண்ணாங்க, நான் வரேன். அப்ப வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா இவன் பிளான் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். உன் பொண்ணு சொன்னால அவ புருஷன் வந்துட்டு பெரிய ஆளு அப்படின்ட்டு, அதை நிரூபிக்கிறதுக்காக தான் இவன் எப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் அப்பவே சொன்னேன் இவ சாதாரண ஆள் இல்லைன்னு சொன்னேன், ஆனா நீ நம்பவே இல்லை. பாத்தியாக்கா அவன் கையிலேருந்து நீ அவார்ட் வாங்குற மாதிரி ஆகிருச்சு, நீ அவனுக்கு கீழே தான் நீ அப்படிங்கிறது அவன் நிரூபிச்சிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாகுது. அப்ப சந்திரா சொல்றாங்க, சரி விடு, அப்புறம் என்ன பண்றது, அவன் கையில போய் அவார்ட் வாங்கிதான் ஆகணும். நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு, நீ தான் தேவையில்லாம இதெல்லாம் பண்ண. இப்ப மீடியாக்காரங்களும் வந்துட்டாங்க, அவங்களுக்கு இருக்கவனால முகம் காட்டவும் முடியாது. எல்லாருக்கும் முன்னாடியிலே நின்று அவன்கிட்ட நீ அவார்ட் வாங்கிதான் ஆகணும், வேற வழியே இல்லை, நீ போயிட்டு அவன்கிட்ட அவார்ட் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி மேடம் மேடைக்கு வருவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி வேற வழியே இல்லாம நேர மேடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, நீங்க இந்த ஊருக்கு பண்ற நல்லது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி முறைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இது மாதிரி கார்த்திகேயன் மாதிரி பெரிய ஆளுகிட்ட நீங்க அவார்ட் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரிக்கு செம்ம காண்டாகுது, நம்ம இப்படிப்பட்ட ஆளு ஆனா வந்துட்டு இவன் கையில நம்ம அவார்ட் வாங்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு செம்ம காண்டாகுது. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க நான் இதை அவார்ட் கொடுக்கறதா நீங்க நினைச்சுக்க வேணாம், மக்களா வந்து உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு கொடுக்குறாங்க, அப்படி நினைச்சுக்கிடுங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி செம்ம கோவமா நேரா ஹீரோவை முறைக்கிறாங்க. சோ ஈஸ்வரி வந்து ஹீரோ கிட்ட அவார்ட் வாங்குற பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்கமிங் எபிசோடு எல்லாமே நம்ம ஈஸ்வரிக்கு அவார்ட் கொடுக்கறத பத்தியும், ஈஸ்வரி அந்த பெண்களுக்கு வந்து லேப்டாப் இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாங்கல்ல, சோ அதை பத்தியும் தான் கண்டினியூவா கதை இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரி கதை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்லே நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்து வச்சிருக்கோம். உங்களுக்கு என்னென்ன கிளிப்ஸ் வேணுமோ எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, ட்ரெண்டிங் கிளிப்ஸ் கூட இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெசேஜ்ல வந்து ஹாய் அப்படின்னு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்றேன். ஸ்மால் பிசினஸ் பண்றவங்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனை வந்துட்டு மறக்காம பயன்படுத்திக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்குமா, நேச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவையும் இந்த சேனலையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.